அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு தொழில் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுவும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் வரக்கூடிய, நிரந்தர லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலோட முதலீடு, கடனுதவி மற்றும் வருமானம் எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிஸ்னஸோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் குறைவான தொழில் இது. அதே மாதிரி அரசாங்க உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். அப்படி என்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்க்ரப்பர் தயாரிக்கும் தொழில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுவும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பற்றின தொழில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம வீட்டில் கிச்சனில் பார்த்தோம்னா பாத்திரங்கள் அப்புறம் அடுப்பு எல்லா இடமே பிசு பிசுன்னு அழுக்கு பிடிச்சிருக்கும். அது நீங்கள் என்ன தான் நார்மல் ஸ்க்ரப்பரில் தேய்ச்சாலும் அது கண்டிப்பாக விடாதுங்க. அதுக்கு நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக ரிமூவ் ஆகும். அப்படி ஒரு ஸ்க்ரப்பருக்கான தேவை எப்போவுமே நம்ம இந்திய அளவில் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஸ்க்ரப்பரை நம்ம தயாரித்து விற்கும்போது அதிகப்படியான லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மத்திய அரசோட ஸ்கீம் மூலியமாக, அதாவது பிரதான் மந்திர் முத்ரா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் நம்ம தொழிலுக்கு தேவையான நிதியுதவியாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கணக்கில் நம்ம லோனாக பெற்றுக்கலாங்க. அதை கடன் முறையில் நீங்கள் திருப்பி கட்டிக்கலாம். அடுத்து நம்ம தொழிலோட பேசிக்கான விவரங்கள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். தேவையான முதலீடு அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12.31 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. அதுக்கு மேலே சொந்த முதலீடுன்னு பார்த்தோம்னா 1.23 லட்சம் இருந்தாலே போதுங்க. அதுக்கு மேலே தேவையான இடம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 1200லேருந்து 1800 சதுரடி இடம் இருந்தால் நம்மளுக்கு போதுங்க. நிலம்னு பார்த்தோம்னா சொந்த கட்டடமாக இருக்கலாம், இல்லை வாடகை இடமாக கூட இருக்கலாங்க. அதுக்கு மேலே முதலீடு அட்டவணை என்னென்னு இப்போ பார்த்தோம்னா, தொழில்கூடம் மற்றும் இயந்திரங்கள் வாங்குறதுக்குன்னு பார்த்தோம்னா 8.1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஃபர்னிச்சர் வகைரா வாங்குறதுக்கு நம்ம ஒரு 50,000 தேவைப்படும். தொழில் மூலதனமாக 3.71 லட்சம் தேவைப்படுங்க. ஆக மொத்தம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12.31 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போது தேவையான நிதி ஆதாரம்னு பார்த்தோம்னா, சொந்த மூலதனமாக 1.23 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே ஃபைனான்ஸில் ஒரு 3.3 லட்சம் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே டேர்ம் லோனாக 7.74 லட்சம் நீங்கள் பெற்றுக்கணுங்க. ஆக மொத்தம் நம்ம கூறியவாறு 12.31 லட்சம் தேவைப்படும். இந்த காதி கமிஷன் அறிக்கை, அவங்களோட அறிக்கையில் 5 வருடத்துக்கான லாப கணக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, முதல் வருடத்துக்கு 2.97 லட்சமும், ரெண்டாவது வருடம் 3.77 லட்சமும், மூன்றாவது வருடத்துக்கு 4.47 லட்சமும் லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 4வது வருடம் பார்த்தோம்னா 5.5 லட்சமும், 5வது வருடம்னு பார்த்தோம்னா 6.37 லட்சமும் லாபமாக கிடைக்குதுன்னு நம்ம காதி கமிஷன் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு சேரும். நன்றி.